கிரகப்பிரவேசத்திற்கான ஒரு சில விதிமுறைகள். ஒரு சிலர் வீடு கட்டும் பொழுது அந்த வீடு முழுமை அடைவதற்கு முன்னதாகவே ஒரு குறையோடு கிரகப்பிரவேசம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு கிரகப்பிரவேசத்தை நடத்துகிறார்கள். அப்படி நடத்தும் பொழுது எந்த மாதிரி விதிகளை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் இந்த காணொலியின் நோக்கம். பொதுவாக ஒரு வீட்டினுடைய மேற்கூரை கட்டப்படாமல் இருக்கும் பொழுது கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது. அதே மாதிரி அந்த வீட்டிலே கதவு போடப்படாமல் இருக்கும் பொழுதும் கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது. அதே மாதிரி அந்த வீட்டினுடைய சுவரும் தரையும் பூசப்பட்டிருக்க வேண்டும். நன்கு முழுமையடைந்து பூசப்பட்டிருக்காமல் கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட கணபதி ஹோமமோ, ஏனென்றால் அந்த வீடு கட்டுவதற்கு முன்னதாக அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் என்பது யாருக்கும் தெரியாது. அது ஒரு காலத்திலே இடுகாடாக கூட இருந்திருக்கலாம். அந்த மாதிரியான நேரங்களிலே அந்த ஸ்தானங்களிலே ஒரு சில பிரச்சனையான நிகழ்வுகள் கூட நடந்திருக்கலாம். அது போன்ற நிகழ்வுகளை தவிர்த்து அதை சுபப்படுத்தும் எண்ணத்திலேதான் யாகங்கள் செய்யப்படுகிறது. அந்த யாகம் செய்யப்படாமலும் அதே மாதிரி வந்த அன்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, பந்துக்களுக்கு உணவு அளிக்காமலும் கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது என்பதே முக்கியமான விதியாகும்.